சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க நம்ம கம்பெனில தான் வேலை பாப்பீங்க. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். நீங்க கவலைப்படாம தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. சொல்லுங்க கதர். மேடம், அது ஏன் டல்லா பேசுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. அவங்க கம்பெனி ஒர்க்கர்ஸ் மாதிரியே பேசல. ராஜேஸ்வரி அம்மாக்கு உழைக்கிறதுக்காகவே பொறப்பெடுத்து வந்த மாதிரி பேசுறாங்க. ஏன் நீங்க கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம நாங்க பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, ராஜேஸ்வரி அம்மாவோட நிழலை தாண்டி வரமாட்டேங்கிற மாதிரி பேசுறாங்க. அநியாயத்துக்கு அவங்க மேல விசுவாசமா இருக்காங்க. இவங்களெல்லாம் திருத்த முடியாது மேடம். கதர், எனக்கு இந்த விசுவாசம் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு ராஜேஸ்வரி எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஓகே, ஏன் மோனிகா, உன் மனசுல இருக்கிறத நீ பாண்டிக்கிட்ட நேரடியா போய் சொல்லிடலாம்ல. அதுக்கு எதுக்கு எப்படி ப்ளே பண்ணணும்? நீங்க வேற அம்மா அப்பா சமையல்னு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மனசுல லவ்ங்கிற எண்ணமே இல்ல. அதை கொண்டு வரத்துக்கு தான் இந்த ப்ளே. அது சரி, அவன் மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற. நடந்த மாதிரி தான். கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். அது சரி, அவனுக்காக ஃபாரின் படிப்பையே வேணான்னு நீ உதர்னவளாச்சே. கண்டிப்பா செய்வமா? ஏய், பாண்டி வரான். அவன் கிச்சனுக்குள்ளதான் போவான். நீங்க போங்க, நான் வரேன். என்ன வெயிலு, என்ன வெயிலு. பாண்டி, எனக்கா காஃபி எதுவும் வேணுமா? இல்ல வேணாம், நான் இப்பதான் போட்டு குடிச்சேன். அக்கா, நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்றதானக்கா? நான் செமையா காஃபி போட்டு கொடுத்துருப்பேன்ல. சரி பாண்டி, இப்பெல்லாம் நீ டெய்லி மார்க்கெட் போறியே, எதுக்கு? ஆமாக்கா, அம்மா வீட்லயே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து விதவிதமா சமைச்சு போடணும்ல, அதான் டெய்லி போறேன். அக்கா, ஏன் அடைக்கிறீங்க? அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குளுகுலுன்னு இருக்கும்ல, திறந்தே இருக்கட்டும். அது சரி, எனக்கு என்னமோ நீ அம்மாக்காக டெய்லி மார்க்கெட் போற மாதிரி தோணல. அப்புறம் யாருக்கு போறேன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆனா டெய்லி ஒரு பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரத நான் பார்த்தேன். பொண்ணா? என்ன ஃபாலோ பண்ணுதா? ஆமா. அட சும்மா இருங்கக்கா, ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு. நம்மளையாவது பொண்ணாவது ஃபாலோ பண்றதாவது? நிஜமாடா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுக்கா. நம்ம எப்பவுமே பேச்சுலர் தான்க்கா. பாண்டி அக்கா, இந்த மாதிரி விஷயத்துல நீ மட்டும் இல்ல, யார கேட்டாலும் உடனே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா கையும் களவும் மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா அசடு வழிஞ்சிட்டு நிப்பாங்க. நீயும் அப்படித்தான். கூடிய சீக்கிரமே என்கிட்ட அசடு வழிஞ்சிட்டு நிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஆமா. அக்கா, அது உங்க கனவுல கூட நடக்காதுக்கா. ஏன்னா எனக்கு இந்த பொண்ணுங்க, காதல், கல்யாணம் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லக்கா. இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அவங்க கூடவே இருந்தணும், அவ்வளவுதான். இங்க பாரு, இதுக்கு மேல பேசினவங்களை எல்லாம் நான் பாத்திருக்கேன். ஆனா இப்படி பேசுறவங்க தான் திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஒரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிப்பாங்க. அக்கா, நான் அப்படி கிடையாதுக்கா. அதையும் பார்க்கலாம்.
பாண்டி ம்? ஏதோ மெசேஜ் வருது பாரு. அது ஏதாவது ரீசார்ஜ் பண்ண சொல்லி வரும்க்கா. நீங்க சொல்லுங்கக்கா. பாருடா என்னன்னு. ஏன்க்கா? உனது வழியில் எனது வழிகள். என்னாச்சு பாண்டி? என்ன மெசேஜ் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி முழிக்கிற? இங்க கூட கூட நான் பாக்குறேன். ஆ, உனது வழியில் எனது விழிகள். யாரு பாண்டி இது? ஏய், நான் சொன்ன அந்த பொண்ணு தானே? அக்கா, அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா. யாரோ யாருக்கும் அனுப்புற மெசேஜ எனக்கு மாத்தி அனுப்பிட்டாங்க. யாரா இருக்கும்? என்னது இது? அடிச்சனா? போய் சொல்லாத. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. பொண்ணு யாருன்னே தெரியாதா? தெரியாத பொண்ணு எப்படி இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் படம் போட்டு மெனக்கெட்டு உனது வழியில் எனது வழிகள்னு டைப் பண்ணி தப்பா வேற உனக்கு அனுப்புவாளா? அக்கா சத்தியமாக்கா. ஏய். என் மேல சத்தியமா சொல்றேன்க்கா. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. எந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்ததோ அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி, யாருங்க நீங்க, எதுக்காக எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னு கேளு. இந்தா. அக்கா அறிவுக்கா. தாங்க. இத புடிங்க. பெரிய இந்த பேக். ரிங் போது. ஹலோ, யாருங்க நீங்க? என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? இங்க பாருங்க, தப்பா மெசேஜ் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க, ஏதாவது பேசுங்க. உங்களதான். அக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கக்கா.